ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கன்னி லக்னத்திற்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். 10ஆம் இடத்தில் கர்ம ஸ்தானத்தில் இருந்த குரு லாபஸ்தானத்திற்கு வருகிறார், கடகராசிக்கு வருகிறார். இதற்கான பலனை நம்ம பார்க்குறோம். இந்த குரு பயிற்சியை எப்படிங்க பார்க்கணும் அப்படின்னு ஒரு டவுட். ஏன் அப்படின்னா 12 ராசி 12 லக்னக்காரர்கள் உலகத்துல எல்லா பயிற்சியும் பார்த்துட்டா அந்த எல்லா பயிற்சியுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணா எந்த செயல் தான் ஒவ்வொருவருக்கும் நடக்குங்கிறத எப்படி தீர்மானிக்கிறது? அதுக்கு தான் நமக்கு பிறந்த நட்சத்திரத்தின் வழியாக ஒவ்வொரு திசையா மாறிட்டு வருது. அப்ப இப்ப நடக்கிற திசை நமக்கு குருவாக இருந்தால் அல்லது வேற ஒரு திசையில குருவனுடைய புத்தியாக இருந்தால் அல்லது ஒரு அந்தரமாவது ஒரு 4 மாதம் 3 மாதம் அந்தரம் வரும். இப்போ சனி திசையில் குரு புத்தி, சுக்கர திசையில் குரு புத்தி, இந்த மாதிரி அந்தரமாவது வந்தால் நாம் இதை பார்த்தால் நமக்கு பொருந்தி வரும். அதை இல்லாமல் எல்லாரும் பார்த்துக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏதோ ஒரு வகையில் இப்போ குருவனுடைய நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னு வைங்க, அப்பவும் இது அப்ளிகபிள் ஆகும். அப்போ புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்கள் இருக்கு. நமக்கு 2ஆம் வீட்டில் 6ஆம் இடத்துல 10ஆம் வீட்டில் தான் அந்த குருவனுடைய நட்சத்திரமே இருக்கு. அதுல இருந்து ஏதாவது ஒரு கிரகம் திசை நடத்தினால் கூட நமக்கு இதை இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை மனசில் வச்சு குரு பயிற்சி பாருங்க. நம்ம கர்மாவில் குரு உண்மையிலேயே யாருன்னா பணம் கொடுக்குறவர், வேலை கொடுக்குறவர், தொழில் கொடுக்குறவர். இதில் மாற்றம் இல்லை. இவர் நம்ம ஜாதகத்தில் அதே 2ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ, 2ஆம் இடம்னா துளாராசியில், 6ஆம் இடம்னா கும்பராசியில், 10ஆம் இடம்னா மிதுன ராசியில், இந்த மாதிரி ராசிகளில் குரு உட்கார்ந்துருந்தாரு அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன். அது நமக்கு பொருளுக்கு, பணபலத்துக்கு, தொழிலுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக. ஆனால் இந்த குருவானவர் நமக்கு 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ மேஷத்துலேயோ சிம்மத்திலேயோ இருந்துட்டாருன்னா நமக்கு நெகட்டிவாக வேலை செய்வார். அப்போ ஒரு கிரகம் நட்சத்திரம் வழியாக தான் பலன் தருது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கடகராசிக்குள்ள நுழையும் போதே குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் போகிறார். ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஜூன் 18ஆம் தேதி வரைக்கும் 16 நாட்கள் அவருடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் போகிறார். அப்போ அங்கே உச்சமாகிறார். அம்சத்தில் தான் உச்சத்தை பார்க்கணும். அப்போ கடகத்தில் உச்ச பலம் பெறுகிறார். அதனால என்ன அப்படின்னா நன்மைகள் நடக்கும். எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். எப்படிப்பட்ட வெற்றி? இப்போ திருமண காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகும். உறவுகள் சம்மந்தப்பட்டதில் அல்லது ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, மற்றும் நமக்கு ஏதாவது ஒரு அகம் சார்ந்த நன்மைகள், பூஜைகள் செய்வது, கோவில் வழிபாடுகள், குழந்தை பிறப்பு, இது போன்ற சுப காரியங்களுக்கெல்லாம் இம்மீடியட்டாக நன்மை கிடைக்கும். இந்த ஜூன் 18 ஆகஸ்ட் 18 வரைக்கும் சனியினுடைய நட்சத்திரமான பூசத்தில் போகிறார். லாபத்தில் இருக்கிற குரு சனி போல் வேலை செய்கிறார். இப்போ சனி நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். நமக்கு சனி 5ஆம் அதிபதி. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தெய்வீகம், தெய்வ அனுக்கிரகம், ஆன்மீகம், அறம் சார்ந்த செயல்பாடுகள், ட்ரஸ்ட்டு, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லது. இப்போ ஒரு கான்ட்ராக்டராக இருக்கும், ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறோம், ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு செய்கிற வேலையெல்லாம் கான்ட்ராக்ட் தான். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டக்குன்னு இந்த சனி நட்சத்திரத்துக்கு போகும்போது சப்போர்ட் பண்ணும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெளிநாடு தொடர்புள்ள அனைத்து பணிகளுக்குமே சிறப்பாக. ஏனென்றால் நமக்கு சனி 7ல் இருக்கார். சனி நம்மளுக்கு 7ல் இருந்தார் அப்படின்னா உறவுகளுக்கான சனி. நமக்கு எப்பவுமே சனியினுடைய பொட்டன்ஷியல் என்ன? மூளை உழைப்பு மற்றும் உறவுகள். இதுக்கு தான் அவர் அத்தாரிட்டி. ஸோ அந்த விஷயத்தில் இந்த ஆகஸ்ட் 18 வரைக்கும் உங்களுக்கு பலமாக இருக்குது. திருமண போன்ற சுப காரியங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும்.
மொத்தத்தில் ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுங்கிறது தான் 11ஆம் இடம். அது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். இந்த ஆகஸ்ட் 18 இருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்தில் போகிறார். புதன் தான் நமக்கு லக்னாதிபதி, 10ஆம் அதிபதி, தொழில் அதிபதி. அப்போ அந்த புதனுடைய சாரத்தில் போகும்போது நம்ம ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய ஜாதகப்படி புதன் 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். இந்த குரு லாபத்தில் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பட் கோச்சாரத்தில் இந்த புதன் நமக்கு கெடாமல் இருந்து வேற ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது அந்தஸ்து, பதவி, வளர்ச்சி, நம்முடைய தொழில் பலம் இதையெல்லாம் டெவலப் பண்ணி விடுறாரு. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கலாம். மெயினாக ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களாம் ப்ரொமோஷன் கிடைச்சிடும். வீடு, நிலம், வாகன யோகங்கள் இதையும் டெவலப் பண்ணி கொடுத்துரும். கிரய விக்கிரயங்கள் அப்படின்றதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. கணவன் மனைவி சார்ந்த வகையில் சொத்து சேர்த்தது, இப்போ மனைவி சார்ந்த கணவன் சார்ந்த வரக்கூடிய சொத்துகள் அது சம்மந்தப்பட்டது, அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட், தொழில், வேலை இதிலெல்லாம் ஒரு பெனிஃபிட் இதையும் கொடுக்கும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்போ இது இந்த 11ஆம் இடம் என்பது நமக்கு கடக ராசி என்பது மிக மிக நமக்கு ஆதாயத்தை தரக்கூடிய ராசி. அந்த ராசியில் அந்த குரு வரும்போது அந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் குரு, சனி, புதன் இந்த 3 பேரும் நம்ம ஜாதகத்தில் கெடாமல் இருந்தால் மிகப்பெரிய பலத்தை உண்டாக்கும். இந்த குரு திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு தான் இந்த பலன். நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு போடுறதெல்லாம் தெரியுது. பட் என்ன பண்ணுறது, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்காகத்தான் நாம் லக்ன பலன்களை இவ்வளவு தெளிவாக நம்ம சொல்லிட்டு வரோம். லக்னம் நிலையானது, இப்போ ஜாதகப்படி தான், திசாபுத்திகள் படிதான் நிகழ்வுகள் வருகிறது. இந்த கோச்சாரத்தில் அந்த திசாபுத்திக்கு அனுகூலமாக இருக்கா இல்லைன்னா அது பாதிப்பை தருதாங்கிறது பார்க்கறது தான் இந்த மாதிரியான பதிவுகள் போடுவதற்கு அவசியமாகிறது. ஸோ நமக்கு திசை புத்தி அந்தரத்தின் மூலமாக இந்த கோச்சாரத்தை பார்க்கும்போது இந்த ஸ்தானம் நன்றாக இருக்கிறது, ஆனால் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு இது குரு நீங்கள் சொன்ன மாதிரி குருவினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கிறவங்க இருக்கலாம். குரு தாங்க நம்மளை திசா புத்தியில் இருக்காரு, ஆனால் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 2 விதமான பரிகாரம். பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குருவையே வழிபடணும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திர நாட்களில் நவகிரகங்களில் இருக்கிற குரு அல்லது தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் வழிபடலாம். திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். திருச்செந்தூரில் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் வீட்லேயே குபேரன் படம் வச்சு நெய் தீபம் போடலாம். இதுதான் பரிகாரம். இப்போ வேலையெல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் ஹெல்த்து சரியில்லை, ஹெல்த்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, உறவுகள் சரியில்லை, ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் பகையாகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இல்லை, ஹெல்த்னாலையும் சந்தோஷம் இல்லை, உறவுகள்னால சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, மெயினாக சிவன் அம்பிகை வழிபாடு. அதுலேயும் சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ பள்ளி அறையில் வச்சுருப்பாங்க, சிவன் பார்வதியோட சோமாஸ்கந்தர், அது வழிபடுவதும் சிறப்பு. இல்லை தனிப்பட்ட முறையில் சிவன், அம்பிகை மற்றும் முருகர் இந்த 3 பேரையும் வழிபடுறது சிறப்பு. இப்போ சிவன் அடுத்தடுத்த நாட்கள் வரும். கிருத்திகை, உத்திரம், உத்திராட சிவனுடைய நட்சத்திரம், சிவனுடைய ஆதிக்கம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் அம்பிகையினுடைய ஆதிக்கம். மிருகஸ்ரீஷம் உங்களுக்கு சித்திரை, அவிட்டம் இந்த 3ம் முருகருடைய ஆதிக்கம். இப்போ இந்த 9 நாட்களில் நீங்கள் தாராளமாக தொடர்ந்து இது மாதிரியான வழிபாடுகளை பண்ணி தெய்வம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்கள். ஆரோக்கியம் சீர்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.